இல்லை. அது மாதிரி நீ ஒரு வகையில் நானும் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்கள் எல்லா கூட்டங்களிலும் நிகழ 3 விஷயம் மாற்றவே முடியாது. ஒன்று வந்து எய்தாப்பு லைட்டை வச்சு ஒன்று பேசுகிறவனால வந்து பார்க்க முடியாது, அல்லது லைட்டை திருப்பி வச்சு வந்து பேசுகிறத பார்க்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துலையும் எவ்வளவு கோடி செலவுகளை நீ நடத்தினாலும் யூனிவர்சிட்டி ஆடியோ கேட்காத ஒரு பி சிஸ்டம் அமையும். அவரோட கேட்கிறார். மூணாவது, டீ வரைக்கும் விடுவாங்க, கொடுக்குறதுக்கு டீயா காஃபியா அவங்க சொல்றதுதான் புரிஞ்சுக்கணும். இது டீ அல்லது காஃபி அதெல்லாம் பேர் விடுவாங்க. அதெல்லாம் நீங்க 3 தடவை கொடுத்தாலும் 3 அவங்கதான் பேர் சொன்னாங்க. என்னால கண்டுபிடிக்க முடியல டீயா காஃபியா. ஆனா ரோட்டை போல ஒரு பொதுமக்களுக்கு பொது சேவை செய்ய வர ஒருவர் நிறுவனங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் வந்து நம்ம அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கருதாம அதற்கு அப்பால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அந்த செயலை பார்ப்பதற்கில்லை. அதுதான் இது எல்லாவற்றையும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல இவ்வளவு பேர் கூடி ஏற்கனவே செய்த சேவைகளை பற்றியும் இங்கே செய்ய வேண்டிய சேவைகளை பற்றி பேசுவது என்பது பெரிதும் பாராட்டக்கூடியது. எனக்கு வந்து ரோட்டரிகள் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் வந்து நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் கூட பின்னாடி தொடர்ச்சியாக அவர்களோடு பயணம் பண்ணும்போது எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக பணம் சம்பாதிப்பது கவனம் செலுத்துவார்கள். பணம் சம்பாதிப்பது பிரதானமாக இருப்பவர்கள். எவர்கள் தன்னுடைய தேவைக்குமே பணம் இருக்கிறதோ அவர்களோடு இருக்க முடியும். அவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் சொல்ற பெரும்பாலும் அப்படி பணம் சம்பாதித்த ஒருவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்காக ஒரு இடத்தில் ஒன்று கூறுகிறார்கள் என்றுதான் முதல்ல பெரும் பாராட்டு. நம்ம அசோக் வந்து பேசிக்கும் போது அவன் சனி குறிப்பிட்டார். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாசுக்கு போகணும், ஆனால் மாசுக்கு போகாமல் எல்லா ஞாயிற்றும் நான் கூட்ட வருஷம்னா அது தவறாமல் வந்துடுவார் அப்படின்னு அவர் வந்து திருக்குறள் சொன்னார் இல்லையா. சரி, அது வந்து திருக்குறள் உண்டு. என்ன அப்படின்னா, குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மனிதருக்கு தான் முன்னிறும். எவ்வளவு தான் சார்ந்து இருக்கிற மக்கள், தன் சுற்றி இருக்கிற குடி, தன் சொந்தம், தன் உறவினர்கள், தன் நண்பர்கள் அப்படின்னு தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு ஒரு சேவை செய்யறானோ, குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் அப்படி சேவை செய்வதால் தெய்வம் என்ன செய்யுமா, சர்ச்சிலிருந்து கிளம்பி வந்து அவர் பின்னாடி நிற்குமா, வாடகை வேலை செய்ய நம்ம கூட கிளம்பி குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மனிதனுக்கு தான் வந்து சோப்பால விட்டு நிற்குமா, நான் கூட நிற்கிறேன் பாருங்க. அதுதான் வந்து தெய்வம் இருக்கிறாங்க. ஒன்று இருக்கேன் நம்ம ஹிஸ்ட்ரியில் பேசும்போது ரொம்ப அழகாக விஷயம் சொன்னார். இன்னைக்கு சரி வந்து இத்தனை பேருக்கு வந்து உதவி செய்கிறாரு, கால் இல்லாதவர்களுக்கு காலாக இருந்து அதற்கான பொழுது செய்கிறான்னு சொல்லி சொன்னார். சொல்லும்போது வார்த்தை சொன்னார், கடவுள் வந்து கூட இருப்பார் அப்படின்னு சொன்னார். கமலஹாசன் ஒரு சிறந்த பாட்டு உண்டு, எல்லாரும் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, கடவுள் யார் எங்க தேவை கேள்வி வந்துச்சு. அப்ப இறைத்தன்மையை கேள்வி வந்தபொழுது கடவுள் கேட்டால், பிறப்பினில் வருவது யாரை கேட்டேன், பிறந்து வார இறைவன் பண்ணிட்டார். இன்னும் ஒரு பொருள் எழுதியிருக்கிறார், பிறந்து வார சொல்லலாம். பிறப்பினில் வருவது யாரை கேட்டேன், பிறந்து வார இறைவன் பண்ணித்தார். இறப்பினில் வருவது யாரை கேட்டேன், இறந்து வார இறைவன் பண்ணித்தார். மலையாள சுகங்களில் யாரை கேட்டேன், மணந்து வார இறைவன் பண்ணித்தார். பிறப்பு என்ன உணர்ந்து பார்க்கலாம், சாப்பிட என்ன செத்து பார்க்கலாம், கொண்டாடி சோழ என்ன கேட்க கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். பிறப்பில் வருவது யாரை கேட்டேன், இறந்து வாரம் இறைவன் முடித்தான். இறப்பில் வருவது யாரை கேட்டேன், இறந்து வாரம் இறைவன் முடித்தான். மலையாள சூழலில் யாரை கேட்டேன், மறந்து வாரம் இறைவன் முடித்தான். அனுபவித்தே 60 வாழ்வில் இறைவா நீ ஏன்
எல்லாரும் அனுபவிச்சதில்ல. அப்படி நீங்க உடனே வேலை அனுபவித்து அறுபது வாழ்க்கை இறைவான் ஏன் என்று ஆண்டவன் அருகே குனிந்து மெல்ல சிரித்து அனுபவமே நான்தான் என்றான். சரி கால் கொடுத்தா கடவுள் பக்கத்தில் நிற்க மாட்டாரு. சரி கால் கொடுக்குறாருல அதுதான் அனுபவம் செய்யும். அனுபவமே நான்தான் என்றான். நீ கூட முதல்ல அதுதான் கடவுள். அப்ப கடவுள் பக்கத்தில் நிற்கிற அர்த்தம் இல்லை. நீ அந்த செயலை செஞ்சு அதுதான் இறைத்தன்மை அப்படிங்கிறதா. அப்ப இதை போன்ற பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு அது ரொம்ப முக்கியம். அது முதல்ல குடும்பத்தை பார்த்தீங்க பணம் சம்பாதிக்க அப்புறம் ஓட்டி வாங்க. ஏன்னா செல்வத்தின் பயன் என்ன? செல்வத்தின் பயன்களை கொடுப்பது. ஆனால் செல்வம் வேணும். முதல்ல பணம் சம்பாதிக்கணும்ல. திருக்குறள் ஒன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அறநூல்களிலேயே பணம் சம்பாதிப்பதற்கு அவசியத்தை சொல்லுது. எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுது. அப்படி நல்ல வகையில் சம்பாதிக்க என்ன விதமாக செஞ்சோம்னு சொல்லுது. 3 சொல்லுது திருக்குறள். எந்த உலகத்தை நீதினு சொல்லாது. திருக்குறள் ஒண்ணுதான் பணம் சம்பாதிக்க செய்க பொருளை. செய்க பொருளை பணம் எங்க செய்யணும்? அதாவது வள்ளுவர் எப்பொழுதாக கட்டளையிடுவார். மற்ற நேரம் வேண்டுகோள் இருப்பார். வேண்டுகோள் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் வைப்பொருள் என்பது அறிவு சொல்வார். ஆனா கட்டளை ஆறாவது செய்க பொருளை கேள்வியே கிடையாது. டிஸ்கஷன் வச்சுக்காது. ஆர்குமெண்ட் கிடையாது. செய்க பொருளை முதல்ல பணம் சம்பாதி பொருளை செய்க பொருளை. அது என்ன செய்யும்னா உனக்கு எதிரி ஒரு கரெக்டா பாரு. அந்த எதிரிக்கு ஒரு செருக்கு இருக்கு பாரு. ஆணவம் இருப்பாரு செருகல். செய்க பொருளை செருகல் செருக்கருக்கும் எட்டு அதனை கூறி இருப்பார். உன்னை எதிரி நம்ம எதிரியுடைய ஆணவத்தை அழிக்கிற கூறிய ஆயுதம் பணத்தை தவிர ஒன்றும் இல்லை. உனக்கு எதிரினா அவனுக்கு நல்லா பணம் சம்பாதி. பணம் சம்பாதிச்சு பிரமாதமா அடியில் வைக்க போகும். அவன் என்ன சொல்லுவாங்க? எப்படி திரும்பி வைப்பாங்க அப்படின்னு திருப்பி தேடுவான். நீ தொடர்ந்து வேலை செஞ்சு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கு. அவன் அதே தீக்கில் இருந்து என்னமோ தப்பா நடக்குதுப்பா. எப்படி பார்ப்பான்? 3 லட்சத்துல கார் வாங்க அப்படின்னு அதே தீக்கில் இருப்பான். நீ தொடர்ந்து வேலை செஞ்சு நேர்மையா பணம் சம்பாதி 35 லட்ச ரூபாய் கார்ல போகும். 35 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டா திருநெல்வேலியில் 10 ரூபாய் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 1 கோடி ரூபாய் கார் வாங்கு. 1 கோடி ரூபாய் கார் வாங்கும்போது சொல்லுவான். அவன் அப்பறதே கடுமையான உழைப்பா இருப்பான். அதாப்பா கார் வாங்கிட்டான் சொல்றதுக்கு 20 வருஷம் அங்கே வர்றான். அவன் டீ கடையில நிற்பான். அவன் டீ கடையில் நிற்பான். அவங்க செருக்கு அழியும். அந்த செருக்கு அழிக்கிறதுக்கான கூறிய ஆழ்ந்த இருந்தால் உங்களுக்கு பணம் தான். அப்ப இப்படி வேணும் சம்பாதிக்கலாம் இல்லையா? இல்லை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன திறமை? நீ இதில் வலுவாக ஆடு. அந்த வேலையை செஞ்சு பணம் சொல்ற. அப்படி பணம் சம்பாதிச்சேன்னா அந்த பணம் என்ன செய்யும்? உனக்கு இன்பம் தரும். பணம் இருக்க இன்பம் தருதாங்க. எனக்கு இன்பம் தரக்காக இருக்கணும். ஆனால் அதுக்கு மட்டும் பணம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறைக்கு அறம் தரும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும். அறம் தரும் முதல்ல பணம். அறம் ஈனும் இன்பமும் ஈனும். அறம் தரும் உறுதியாக தரும். அதுக்கப்புறம் இன்பமும் தரும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும். திறன் அறிந்து எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படி திறன் அறிந்து தீதின்றி அடுத்தவங்க கெடுதல் செய்யாம வந்த பொருள் இதெல்லாம் செய்யும். அரங்கீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பது. அப்ப பணம் கண்டிப்பா சம்பாதிக்கணும். அது இப்படி சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை என்ன செய்யும்? அடுத்து ரோட்டில் சங்கத்தில் சேர்த்து பிறகு கூடணும். பணத்தின் நோக்கம் நான் வச்சுக்கிறது இல்லை. இன்னொன்று எங்கிட்டே என்ன பணம் வழியில் ஒரு இடத்துல பணத்தை நோய்கிறாரு. எது நோய்னா ஏலம் பெருஞ்செல்வம். செல்வம் ஏலம் இல்லை, பெருஞ்செல்வம் சேர்ந்துச்சு. என்னுடைய தேவைக்காக சேர்ந்துச்சு. அப்படிங்கும் போது அந்த செல்வம் நோயை ஏலம் பெருஞ்செல்வம் யாருக்கு தான் கூறுவார். தனக்கு வழி வைக்க மாட்டான். ஒன்றும் நுகர மாட்டான். கொண்டாடி கேட்டால் கொடுக்க மாட்டான். உள்ள கேட்டால் கொடுக்க மாட்டான். கூட போகிறவங்க கேட்டால் கொடுக்க மாட்டான். அப்பதான் அனுபவிக்க மாட்டான். தான் கூறுவார். ஏலம் பெருஞ்செல்வம் யாருக்கு? தான் கூறுவார். தேவை யாரை கேட்போ அவர்கள் கேட்டா அவனுக்கு கொடுக்காத வைக்கப்பாரு. அவன்கிட்ட செல்வம் பெரு நோய் ஏதம் பெருந்தெல்வம். அப்ப இந்த பணம் இப்படி இருக்கு. இவ்வளவு சிறப்பு செய்திருக்கோம். இந்த பணத்தை இவ்வளவு சொல்லுவோம் இல்லையா? அதை நண்பர் குருவாக கவனிப்பார். நண்பர் மருத்துவர் சென்னை விஸ்வநாதன் பேர். அவருக்கு நியூராலஜிஸ்ட். அவருக்கு மஸ்டூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கு கொடுக்குறாரு. அவர் வேலை பார்க்குற அந்த சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து அரசு உதவியா கட்டிய பள்ளிக்கூடாது. அரசு எல்லா பள்ளிகளுக்கும் பெரும்பாலும் கொடுக்க முடியாது. கொடுக்குது இவருக்கு பணம் நடத்துறாரு. மஸ்டூர் டிஸ்ட்ரிக்ட் என்பது தசை நோய் உள்ளவர்களுடைய
ரொம்ப அதிகம் அறிந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு தான் வரும். அப்படி வந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பணம் வேணும் அந்த பிள்ளைக்கு சரி பண்ணும். அப்போ பணம் இல்லாமல் வீட்டில் ஒரு பிள்ளை என்ன செய்யணும். அப்போ டாக்டருக்கு நான் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைகளுக்கு போனால் பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு செயல்படுறாங்களோ அவ்வளோ நீங்கள் தான் இருக்கணும். அவர்கள் செயல்படாமல் நோய் வளரலாம். அவர்கள் செயல்பட வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், நடக்க வைக்கணும், ஓட வைக்கணும், திறத்தி கொடுக்கணும். அப்போ இந்த பணக்கார பிள்ளைக்கு ஒரு வீல் சேர் வாங்கினா சைனாவில் வந்து வாங்குறது 65,000 ரூபா. நம்ம பார்க்குற வீல் சேர் வந்து பயனில்லை. ஒவ்வொருத்தருக்கு கஷ்டத்தை சொல்லி பண்ணணும். அதே போல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரது ஒரு பேருந்து. எல்லா பேருக்கும் போது பேருந்து இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட முறையில் கேட்கணும். அப்படி அந்த பேருந்துடைய காலாவதியாயிரம் வந்து புதிய பேருந்து வாங்கணும். விஸ்வநாதன் சந்திக்குமா சொன்னார், நான் ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் பேருந்து வாங்கி 30 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இதை நான் காரைக்குடி ரோட்டில் வந்திருந்தேன் பொழுது அங்கே வந்து நம்ம அண்ணன் ஆர்வம் இருந்தார். ஆர்வம் எனக்கு தெரியாது, அப்போ அறிவுலாம் இல்லை. அவங்க மாதிரி வேலை செய்யறாங்க தெரிஞ்சு நான் வந்து கேட்குறேன், இப்படி விஸ்வநாதன் வந்து சென்னையில் வந்து ஒரு பேருந்து தேவைப்படுது. எனக்கு எப்பொழுதுமே என்னன்னா, நான் வாழ்க்கையில் ஒரே தொழில் தான் வந்துருக்கேன். ஏன்னா எனக்காக எப்பொழுதும் எவரோடு எதையும் கேட்கவே கூடாது. பிறருக்காக எப்போ வேணாலும் எது வேணாலும் யார் வேணாலும் கேட்கலாம். எனக்கு இல்லை. அது பள்ளிக்கூடத்துக்கு சீட்டு, கல்லூரிக்கு பணம், இன்னொருத்தருக்கு உதவி, ஊரகம் நான் எப்போ வேணாலும் கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்கல, நான் ஊருக்கு கேட்குறேன். அதில் எனக்கு அவன் எங்கிட்ட பணம் இல்லை, இருக்காட போய் நிற்கிறேன்னு அப்படிதான் ஆர்வம் பண்ணிருந்தேன். அது நானும் அறிவுறுத்திக்கிட்டு ஆனால் இது மாதிரி வேணும்னு எனக்கு எங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய தொலைபேசி அழைத்து நீங்க சொன்னீங்க, நாங்கள் விருதுநகர் சிறுவாசலுக்கு பண்ண முடியாது, சென்னையில் ஒருத்தர் பண்ணணும், இன்னார் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வரவேன்னு சொல்லி வந்து நான் அரைக்கிற காட்டு குடிக்கும் போது பின்னாடியே வந்து சரியை கூப்பிட்டு இவங்களை தவிர வேலை பண்ணாது எப்படிப்பா செய்யலாம் தொடர்ச்சியாக அந்த வேலையை பார்த்து கொண்டே இருப்பது. அதுதான் இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். உதவி கேட்கிறேன்னா நான் அதை ஃபாலோ பண்ணல, அவங்க நம்புறாங்க. ஆனா என்னை பின்னாடியே தொடர்ந்துட்டே வந்து ஒரு வேலை இருக்குது செய்யறது இருக்கு இல்லையா, அந்த மனப்பான்மை தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் வந்து திரும்ப திரும்ப இதை போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்புடன் நடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்களை பொது வேலையாக செய்வதற்கு ஒரு குழு வருவது இல்லையா, அப்பதான் அது போட்டி ஏற்படும். நீ ஒன்று செய்ய நான் ஒன்று செய்ய சங்கர் சார் வந்து திருப்பி திருப்பி பணம் கொடுத்தாரு நம்ம தீர்த்து சொல்லி உள்ள இருக்கிறாரு, திருப்பி பணம் கொடுத்துருக்காரு சொல்லும் பொழுது என்னன்னா சங்கர் சார் பணம் கொடுக்கும் பொழுது என்ன இருக்குன்னா சரிக்கு சங்கரை விடவும் நம்ம பின்பற்றி வாங்கிடணும். ஏன்னா நமக்கு தான் கொடுத்துருக்காரு அல்ல அதுக்கு நம்ம கொடுத்துருவேன் திருப்பி அப்படின்னு என்ன பண்ணுவது, நன்மை செய்வதற்கு ஒருவர் போட்டி கொள்வதற்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை வள்ளுவர் வந்து பொய்யாக விளக்குன்னு சொல்லுவார், எதை அடக்குவதற்கு இன்பதிங்கிறவர். அதுங்கிற இன்னும் ஒரே ஒரு இடத்துல பணத்தை பொய்யா விளக்குங்கிறார். எது பொய்யா எப்போ பணம் பொய்யா விளக்காது, சளி போன்ற மனிதரை கையில் இருக்கும் பொழுது அந்த பொய்யா விளக்கின் மூலமாக இவரை நீக்கி எவருக்கு தேவையோ அவரிடம் போய் தீர்ப்பான பணம் வச்சுருக்காங்க. அப்ப அந்த பணம் பொய்யா விளக்காது. எங்க அப்பா எனக்கு சொன்னாரு, சொன்னதால எனக்கு பணம் இருந்துச்சு, பணம் இருந்ததுனால நான் கால் இல்லாதவர்களுக்கெல்லாம் தேடி போய் நான் கால் வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் பொருள் பொய்யா விளக்காது. அப்படி தொடர்ச்சியாக பணம் ஈட்டுவது தொடர்பாகவும் பணத்தை செலவழிப்பது தொடர்பாகவும் பேசுகின்ற ஒரு பெரிய மரம் ஒன்று, ஒரு பெரிய இலக்கியம் ஒன்று. எனக்கு சரி சொல்ல 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் மலையாளம், ஆனால் நான் இப்போ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு நான் 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். திருக்குறள் குரான் படிப்பது போல முனைப்போட நான் திருக்குறளை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு கூட திட்டமிட்டு பார்க்க தெளிவா அவர் போய் மலையாளமா அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு திருவனந்தபுரம் வருவார். அந்த திருவனந்தபுரம் எவ்வளவு கவனிக்க தெரியல, என்ன கவனிக்கிறாங்க, இங்க நடக்குது, இந்த சாப்பாடு போடுறோம், அந்த சாப்பாடு போடுறத ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கு, பி குலர்த்தியது மட்டும் தான் காமிச்சிருக்காரு. எப்படி திருவனந்தபுரம் பி குலர்த்தியவா அப்ப இது இவ்வளவு சிறப்புற செய்கிற ஒருவருக்காக அதை போல காரியங்களை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். எவரெல்லாம் எவ்வளவு முடியும் கொடுக்குறதுக்கு அளவா இருக்கு இல்லை, அவரால் முடியுது, அவருக்கு லட்சம் கொடுப்பார், என்னால் முடியுது நான் 10,000 கொடுக்குறேன், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 60 ரூபாய் கொடுக்குறேன். அதுலதான் இஸ்லாம் கொடுப்பதை அவசியம். எவ்வளவு குறைச்சாலும் சம்பாதி, ஆனால் கொடுக்கணும். நீ 100 ரூபா சம்பாதி, ஆனால் 7 ரூபா கொடுக்குறது இல்லையா?
கொடுப்பதற்கு வந்து நீ வெறும் பணக்காரனாக இருக்கிற அவசியம் இல்லை. கொடுப்பதற்கு தேவை மனம் தான். அதை இதை போன்ற ஒரு நல்லாடி இத்தனை கூடி இத்தனை பெண்களை கூட்டுறது தான் பெரிய விஷயம் இல்லையா? ஏன் பெண்கள் கூட்டுறது சம்பாதிக்கிற பெண்கள் கூட என்ன செய்யணும்னா ஆண்களை கூட்டு வரணும். சம்பாதிக்கிற ஆண்கள் கூட வீட்டில் சம்பாதிக்காத பெண்களை கூட்டு வரணும். ஏன்னா 2 பேருக்கு தெரியணும் கொடுப்பதெல்லாம் எத்தனை நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்லணும் சோர்ஸ். அப்போ சொல்லுவது சொல்லுவாங்க, அவர்கள் உற்சாகப்படுத்தணும் மேலும் மேலும். அதனால இதை போல குடும்பமாக வந்து ஒரு நிகழ்ச்சி என்பது பெரிய முறையில் இருக்குது. நான் இந்த நிகழ்ச்சி எவ்வளவாக வடிவமைக்கப்படணும்னா வெறும் நான் மட்டும் பேசி முடிக்காம நீங்களும் பேசுவது என்ன நான் தனித்தனியாக எடுத்துக்கலாம், நல்லா வச்சுக்கலாம் வந்து எல்லாரும் பேச விரும்புவாங்க. அப்படி இப்போ அவர்கிட்ட காலேஜ் போயிருக்காங்க மைக் ஒயர்லெஸ் இருக்கா? ஓகே நீங்கள் வந்து இது தொடர்பாக விஷயம் கலந்துரையாடலாம் பேசுறீங்கன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம நிறுவனம்னா நாட்டின் பிரதம மந்திரி பேசுனா மக்கி பாத் நாமத்தை பேசி நீங்கள் கேட்டு போயிடாம நீங்களே பேசி நானே கேட்கலாம் நானே பேசி நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் யார் பேசுறதோ எனக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர் ஒரு செய்தி சொன்னால் கேட்கிறதா எனக்கு சந்தேகம்லாம் அது வந்து நான் ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் கூட சொல்லல, எல்லாருமே எனக்கு சந்தேகம் தான். எப்போதுமே நீங்க சொல்லி நான் கேட்கிறேன், இப்பதான் நாங்க சொல்றது நீங்க கேட்பீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு பஸ் வேணும் என்ன சொல்றாரு, பஸ் வேணும். நான் என்ன சொல்றேன், எனக்கு பஸ் வேணும் ஒரு ரோட்டுக்கு சொல்றேன். நான் சொன்னாதான் பஸ் கிடைக்கும். தொடர்ந்து ரோட்டுக்கு ஒரே 80 ரூபா பண்ணிட்டே வச்சுருக்கேன். நான் தொடர்ந்து ரத்த தானம் தான் பண்ணுவோம். அப்படின்னா நான் ரத்தம் வேண்டாம், எனக்கு பஸ் வேணும். நீ என்ன ரத்தமே கொடுத்துருக்கு எனக்கு. அப்போ நான் சொல்லுவாங்க, நான் வந்து உங்கள் பிரதமரை என் பிரதமரை நம்ம பிரதமரை குறைஞ்சு சொல்றது நோக்கமே இல்லை. எப்படிதான் ஏற்கீங்க அவ்வளோதான். அதுக்காக சொன்னேன் சரியா? அவ்வளோ அறிவிச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்களே பேசி 3 மணிக்கு பார்த்தாரு. கருப்பள்ளியம்மன் தனியாக இருக்கான், ரொட்டேரியன் பள்ளிக்கூடா இருப்பான், லைன் பள்ளிக்கூடா இருப்பான், எம்எல்ஏ பள்ளிக்கூடா இருப்பான், டேரக்டர் பள்ளிக்கூடா இருப்பான். ரொட்டேரியனுக்குள்ள வந்தா என்னை கொண்டு இப்போ சக்கரத்தாலும் வச்சு பணம் கேட்டீங்கன்னா அவ்வளோ பணம் சம்பாதிச்சு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. நிறைய சரியான இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு தனித்திறமை உண்டு. ஏன்னா கொஞ்சம் நடுவர் அப்படின்னா 2 பக்கம் பேச வைப்பாங்க, கட்சியாக பேசுவாங்க. ஸோ உங்களுடைய தொலைக்காட்சிகளை பார்த்தோம்னா அவரை கேட்குறீங்க, இவரை பேசி சொல்வீங்க, ஒரு நடுவருக்கு பார்த்து அவரை பேசி சொல்வீங்க, அதை பயிர் பண்ணுவீங்க. அந்த திறமை மிக சிறந்த திறமை. அந்த திறமை எங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி அதை எடுக்கிறது எங்களுக்கு தான் பேசுவோம்.
எல்லாத்துக்கும் என் திறமை இருக்கு. என்ன அப்படின்னா காதை பயன்படுத்திங்கன்னா திறமை வந்துடும், பிறர் பேசுவதை கேட்டீங்கன்னா திறமை வந்துடும், பிறர் பேசட்டும்னு அனுமதிச்சோம்னா திறமை வந்துடும். நீங்கள் வந்து எப்பொழுதும் சிறந்த பேச்சாளர் இருந்தவர் யாருன்னா பிறர் பேசுவதை கேட்பவர் தான் சிறந்த பேச்சாளர் இருந்தவர். நான் பேசுறது கேள்வி சொன்னீங்கன்னா சிறந்த பேச்சாளர் ஆகவே முடியாது. கிடைச்சிருக்கேன் எதுக்கிட்டே ஒரு கருத்து இருக்கு இருக்க கொடுத்தாங்க. எல்லாமே நான் சொல்வதே சரியாக இருக்க முடியாது, நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்க முடியாது. நிம்மதி என் தந்தை எப்போது சொல்லுவார், என் தந்தை சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். என்ன அப்படின்னா, நீ எது நினைத்தாலும் என்னோட சொல்லுங்க, என்ன காரியம் செஞ்சாலும் என்னோட சொல்லுங்க, அது தப்பா போட்டு பயப்படாது, என்ன சொல்லு. நீ சொன்னேன்னா தான் நீ என்ன செய்யற முதல்ல எனக்கு தெரியும், அதை பற்றி நம்ம பேசுவோம். நீ சரி நினைச்சுதான் ஒரு காரியத்தை செய்கிற, சரி நினைச்ச காரியம் செய்கிற, அது சரியில்லைன்னு தந்தையா நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசவே இல்லைன்னா எது சரி தெரியவே தெரியாது. அதெல்லாம் நீ சரி நினைச்ச சொல்லு, ஏன் சரியில்லை நான் சொல்றேன். ஒருவேளை நீ நினைச்ச சரியாக இருந்தால் நான் மாறுறேன், நான் நினைச்ச சரியாக நீ மாறி, உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும், உண்மை 2ஆ இருக்கவே முடியாது. ஆனால் மனிதன் 2ஆ நினைச்சுட்டே இருக்கான். அதனால தான் நான் காதலிச்ச உடனே ஒரு பொண்ணை மீட் பண்ண உடனே முதல்ல போய் எங்கள் அப்பா சொல்றேன், உண்மை ஒன்று தானே முடியும், நான் காதலிக்கிறேன் உண்மை, அதை மறைக்க வேண்டியதில்லை. எங்கள் அப்பா மாட்டிட்டாரு, நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க. அவர் வந்து மாறி மாறி திருமணம் பண்ணுவதால் ஏற்பட்ட சிரமங்களை பூரா என்கிட்ட பேசுறாரு. நான் அதில் ஏற்பட்ட நன்மைகளை பூரா பேசுகிறேன். கடைசியில் உண்மை ஒன்று தான், நன்மை தான் அதிகமாக இருந்துச்சு. என் தந்தை என் காதல் திருமணத்தை ஒத்துக்கிட்டாரு. பேசியதன் காரணம் கேட்கிற காதுகள் இருந்தது, எனக்கு கேட்கிற காது இருந்துச்சு. அதனால நீங்களும் திறமையை வளர்த்துடலாம், எல்லாரும் வளர்த்துக்கிடலாம். நான் அந்த நிகழ்ச்சி பண்ணுறதையும் அப்படி திறமை இருப்பது எனக்கே தெரியாது. 4 வருஷம் முன்னாடி தொடர்ந்து 5 வருஷம் நடத்தணும்னு அது வேண்டாம், அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைப்பேன். நான் வந்து ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது மட்டும் நினைப்பேன். பழனியப்பன் என்பவர் யார் அப்படின்னா, என் காலை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பை போடுவாங்க இந்த உலகத்தில். அந்த பையை தூக்கி ஒரு இடத்துல வைக்க ட்ரை பண்ணுவான். என் பை செத்து போனதுக்கப்புறம் அந்த பையில எங்கே வைக்கிறது தெரியாமல் மனுஷ பையை ஒழிச்சு தடுமாறி இருக்கும். இவன் டேரக்டரா, ஸ்பீக்கரா, ரைட்டரா அப்படின்னு எங்கே நம்ம வைக்கிறது தடுமாறினா நான் வாழ்க்கையில் கிடச்சிச்சு. மனுஷன் என்ன சக்திவான் எய்த்தா பக்கம் இடப்போட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். வாங்க சுந்தரம் உத்தரவி இந்த பக்கம் கல் வைக்கி கூட தானே 2.5 கிலோ இறக்கு, அடுத்த அளவா தூக்கி வைக்கின்னு இடம் போட்டுட்டே இருப்பான். இடம் போட முடியாத வந்து முதல்ல வச்சுக்கோங்க, என்ன செய்வான், தூக்கி வந்து இல்லை எந்த கல்லை வைக்கிறது தெரியாது. நான் இயக்குனரா, ஆமாம். நான் பேச்சாளரா, ஆமாம். நான் டெலிவிஷன் ஹோஸ்டா, ஆமாம். நான் வெறும் அரைட்டரா, ஆமாம். இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னா தெரியல. அதை காலை சொல்லணும். எனக்கு இயக்குநர்களே மணிவண்ணன் ரொம்ப பிடிக்கும். இறந்து போனார் இல்லையா, நடிகராக அறியப்பட்ட மணிவண்ணன், அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரை போல ஆகணும்னு கேட்டாங்கன்னா பழனியப்பனை போல ஆகணும் தான். ஆனால் அதை மீறி ஒருத்தர் பேர் சொல்லிட்டோன்னா நான் மணிவண்ணன் போல ஆகணும். ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ஒரு இயக்குனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் படம் இப்படித்தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாரதிராஜா எடுத்தீங்கன்னா அவர் படம் இப்படி தான் இருக்கும், பாலச்சந்தர் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், மணிரத்னம் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இப்படி பாக்கியராஜ் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா டேரக்டருக்கும் ஒரு வகைமைக்குள்ளே அடக்கிடுவார். அப்படி ஒரு வகைமைக்குள்ளே அடக்க முடியாத ஒரே ஒரு இயக்குனர் யாரும் மணிரத்னம். கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கிற ஒரு குடும்ப படம் சிலோஜூபி, 100வது நாள் ஒரு கிரைம் த்ரில்லர் சிலோஜூபி, அமைதிப்படையின் அரசியல் படம் சிலோஜூபி, சின்னத்தம்பி பெரிய ஒரு கிராமத்து படம் சிலோஜூபி, கதாநாயகனே இல்லாமல் ஒரு படம் முதல் வசனம் சிலோஜூபி, காதல் படம் இளமை காலத்தில் சிலோஜூபி. இப்படி எந்த வகை படம் எடுத்தாலும் அது 175 நாள் படம் வச்சிருக்க ஒரே ஒரு இந்திய டைரக்டர் மணிவண்ணன் தான். அவர் நீங்கள் அடக்கவே முடியாது. எனக்கு அதனால ஒரு பிடிக்கும். அது போல எந்த திறமையும் இவருக்கு மட்டும்தான் இருக்கு, நம்மகிட்ட இல்லைங்கிறது இல்லை. அதற்கு நாம் என்னவா தயாராகலங்கிறது மட்டும்தான். அதனால நீங்கள் தொடர்பு வந்தால் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேச வரும். தேங்க்யூ. இலக்கியத்தோட ரோட்டரியா? நான் முதல்ல பேச 20 நிமிஷம் இலக்கிய திருக்குறளோட ஒப்பிட்டு தான் ரோட்டரி சொல்ல முதல்ல. பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கிட்டீங்க. ஆமா தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ஒரு அளவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆத்தர் செல்வத்தின் பயன் ஈதல், பணத்தின் நோக்கம் பிறருக்கு கொடுப்பது. அவருக்கு ஐயா என்ன பேசுறேன்.
ஒரு சமூக பாதையாக ரோட்டரிகளும் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த ஐயா சொன்னாங்க இல்லையா, 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்கல்ல, நான் எதிர்பார்த்த சொன்னதுனால தான் கொடுத்தாங்க. குணசீலனா? ஓகே. இல்லை, இது கொஞ்சம் முன்னாடி பிரேக் ஆகுது. அது ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த சைக்கிள் ஃபேன் ஆஃப் பண்ணுறது அதுதான் பயங்கர சத்தம் வருது. என் ஃபேன் சுவிட்ச் ஆகிருக்கு. நீ சொல்லி பேசுங்க, போதும் பேசு. இதுக்கு ஒரு மைக் வேலை பேசுகிறேன். ஓகே, ஓகே. நீ சொல்ல ஸ்டேட்மெண்ட் கேள்வி இல்லை, நீ சொல்ற செய்தி இது. ஓகே, தேங்க்யூ. இல்லை, இதை என்ன செய்தி ரோட்டிலே கனெக்ட் பண்ணணும். புரியல. இல்லை, ரோட்டுக்கு பண்ண முடியாதுல்ல. அவர் சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் சொன்னாங்க 37 கவர்மெண்ட் ஆகிட்டாரு. 57 வயசுல கவர்மெண்ட் பதவி போட்டி விடுமா வேண்டாமா யோசிக்கிறாலும் இருக்கக்கூடும் ரோட்டில் இல்லையா? இல்லை இல்லை அப்படி நீங்க செல்வம் சேர்த்து முடிச்சு கொடுக்க முடியாது. காரணம் மனிதனுக்கு போதும் தோழமை கூடாது. நான் அதனால தான் இஸ்லாத்தை உதாரணம் சொன்னேன். சம்பாதிக்கும் பொழுதே கொடுத்துருந்த பெர்சன்டேஜ் சம்பாதிக்க கொடுத்துருந்தேன். 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்துருன்னு சொன்னேன். இந்த தலைப்பு சகலமற்ற சேவை அப்படிங்கிற தலைப்பு கேட்கறதுக்கு யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு முதல்ல பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். சேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செய்வோம். ஒரு என்ன தவிர நம்ம பிறருக்கு செய்யறது வந்து சேவை. மைக்கேல் கிளாஸ் சொன்ன மாதிரி முதல்ல வந்து குடும்பத்துக்கு நேரம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பொருள் ஈட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்களே இந்த மாதிரி கஷ்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தலைப்பை நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் குடும்பத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறது நான் சம்பாதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓட்டியாக நான் போகிறோம். அது செய்யறப்ப தான் வந்து இந்த தலைப்பு தொடர்புபடுறது சகலமற்ற சேவை அப்படிங்கிறது. நம்ம என்ன சேவை செஞ்சாலும் அது பெருசாக பார்க்கப்படாது. என்னோட சேவை சகலமற்ற சேவையா. இப்போ மேலே அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ பஸ் கிடைக்கிறதுலையுமே வந்து அது சகலமற்ற சேவையா இருக்கிறதுனால தான் ஒரு மேடையை அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு உங்களை பாராட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த சேவை வந்து நம்மளோட முடிஞ்சிருக்காங்க. நம்ம வாரிசுலாம் அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு தாயார் நான் 2 சேர்ந்தா அதுல அதிகமாக ஒரு தாயார் பண்பையும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த மனிதாபிமானத்தையும் இந்த உதவுற குழந்தையும் வந்து நம்ம சொல்லி அவங்க பண்ண வைக்கணும். அதுதான் என்னோட சரிதாம்மா. ஆனால் பிள்ளைகளை சொல்லி பண்ண வைக்கவே முடியாது. பிள்ளை எப்படி பண்ணுறது? நீங்கள் பண்ணீங்கன்னா பிள்ளை பண்ணுவேன். பிள்ளை நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை பேசும். பிள்ளை நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை செய்யும். அதனால பிள்ளையை பார்க்க செய்யணும். அதனால வீட்டில் எப்பொழுதுமே பேசும் பொழுது, ஒரு காரியம் நடக்கும் பொழுது, எவராவது வரும் பொழுது பிள்ளைகளை உள்ளே போய் உட்காந்து படி, நாங்கள் பெரியவங்க பேசிக்கணும் சொல்லவே சொல்லாது. எல்லாவற்றையும் பிள்ளைகளின் முன்னிலையில் பேசுங்க. பிள்ளைகள் முன்னிலையில் பேச முடியவில்லை என்றால் அது அந்த குடும்பத்தில் பேசக்கூடாத பொருள் எப்பொழுதும் பேசாது. எப்போ பிள்ளை உள்ள சொல்கிறோம்? நம்ம குடும்பத்திற்கான தரத்தோடு இல்லாத ஒரு பேச்சை நீங்களும் உங்கள் கணவனும், நீங்களும் உங்கள் தங்கச்சியும், நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசும் பொழுது தான் பிள்ளை உள்ள போக முடியும். குழந்தை பேசும்போது பிள்ளை உள்ள போகும். பொதுவாக நீங்கள் என்ன, நீங்கள் இல்லைம்மா,
நான் ஒரு எக்ஸ் எப்போ புள்ள முன்னாடி பேசக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ, எது தவறான செயல் நினைக்கிறோமோ அதைத்தான் உள்ள போய் பிள்ளைங்களும் அப்படிங்கும்போது செய்யாதீங்க. எப்பொழுதும் நீங்கள் செய்ய எல்லா காரியங்களுக்கும் பிள்ளைகளை வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன செய்யறதா இருந்தாலும் பிள்ளைகிட்டே ஒரு கருத்து கிடைக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஒரு வண்ணம் போடணும், நீங்கள் கலர் போட முடியும். உங்கள் கணவர் ஒரு கலர் போடணுங்கிறாரு, சும்மா ஒரு 10 வயசு பையட்டை கேளுங்க என்ன கலர்லாம் போடலாம், அந்த கலர் போட வேண்டாம். ஆனால் குறைஞ்சபட்சம் அவனை கேளுங்க. அதுக்கு அந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு ஆள்தான் போல இருக்கு, நம்ம கருத்துக்கு மதிப்பு இருக்குன்னு நினைப்பான். அவன் சொல்கிற நாளில் ஒன்று சரியாக இருக்க கூறும். அதன் பிறகு உங்களை போல புள்ள செய்யும். பிள்ளைய படிக்க சொல்லாதீங்க, நீங்கள் படிங்க, புள்ள படிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிச்சீங்க, நீங்கள் பேப்பர் எடுத்து படிச்சீங்கன்னா புள்ள பேப்பர் படிக்கும். காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னு ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் போட்டிங்கன்னா பிள்ளையும் குட் மார்னிங்காக போடும். காலங்காலத்தில் எந்திரிச்சு ஃபோன் கான்டாக்ட் 1500 குட் மார்னிங் போடலைன்னா அந்த மார்னிங் குட்டாக இருக்காதா? நான் எனக்கு என்ன குட் மார்னிங் போடுறது, காலையில் எழுந்திரிச்சோம் தத்துவத்தை சொல்கிறதெல்லாம் சொல்கிறோம், அதை பூரா டெலிட் பண்ணிடுறேன் உடனே. சார் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற போல இருக்கு, காலையில் எழுந்திரிச்சோன்னே நீ வாழ பிறரை கிடைக்காது தத்துவம் சொல்கிறாங்க, நான் வேண்டாம் அந்த நட்பில் அப்படி கட் பண்ணிடுவேன். அதே போல் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ பிள்ளைகளை அப்படி இருக்கணும். நீங்கள் செய்யுங்க, பிள்ளைகளோட கருத்தை செய்யும். பிள்ளைகளை கண்டு எப்பொழுதும் பயப்படாதீங்க. பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். வணக்கம். ஓகே ஓகே வரப்ப வாழ்க்கை சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க ஈடுபாடும் மனதில் ரோட்டரி தான் நான் திரும்பி ஒரு விளக்கி சொல்றேன். ரோட்டரி என்பது என்னுடைய கல்லூரி காலத்தில் கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த போது நிறைய கல்ச்சுரல்ஸ் பண்ணணும். நான் கல்ச்சுரல்ஸ் சொன்னேன், போனால் பரிசு பணம்லாம் கிடைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதன் பிறகு இந்த 30 ஆண்டு காலத்தில் ரோட்டரி போன்ற தன்னலமற்ற சேவை செய்பவர்களை பற்றி எண்ணம் எனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் ஏதோ ஒரு பொருள் அது ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கு, அதை பற்றி நமக்கு இருக்கிற எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிறந்ததுன்னு அர்த்தம். நீங்கள் திருக்குறள் வந்து 20 வயசுல படித்த திருக்குறள் வேற, 70 வயசுல படித்த திருக்குறள் வேற, அதே போல தான் பொருள் மாறிடும். சரியா? நீங்கள் 20 வயசுல பார்க்குற தாஜ்மஹால் வேற, 70 வயசுல பார்க்குற தாஜ்மஹால் வேற, அதே தாஜ்மஹால் தான். ஆனால் உங்களுடைய பார்வை மாறும். அப்படி நான் 20 வயசுல பார்க்குற ரோட்டு பேர் தான் இப்பவும் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய பார்வை மாறிடுச்சுன்னா அது ரொம்ப செயற்கரிய காரியங்கள் செய்கிறதுனால தான் இந்த பார்வை மாறுதுன்னு நான் நம்புறேன். நீங்க வந்து நம்ம கொடுத்தா நம்ம குழந்தைங்க கொடுக்கணும்னு சொன்னீங்க, அந்த குழந்தை தான் வர குழந்தைங்க சொன்னீங்க. ஆனால் அப்பயே என்ன சொல்றாங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கட்டதும் கல்வி மனப்பழக்கம், எத்தும் நடையும் நடைப்பழக்கம், தகையும் நாமும் பிறவிப்படம் சொல்றாங்க. அதனால நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், அதை பார்த்து பிள்ளை நம்ம நீங்க யாரை எதிர்பார்க்காதீங்க. நல்லா சம்பாதிக்க பண்ணுங்க, ரோட்டைக்கு கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. வீட்டை நீங்க வீட்டை கன்சல்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3 பைசா கொடுங்க. நீங்க சொல்ற நல்ல கருத்து. இன்னொரு கருத்து சொல்றீங்க, ஒருவேளை நீங்க கொடுக்குற பார்த்து உங்க அப்பா கொடுக்குறீங்க எப்படி நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அண்ணன் தம்பி 3 பேர், அம்மா நல்ல சொத்து இருந்துச்சு. அண்ணன் தம்பி 3 பேர்ல ஒருத்தர் தான் கொடுத்துட்டே இருக்காரு, இருக்குது நம்ம மேல இருக்கு போது கொடுத்துட்டே இருக்காரு. அம்மா அவங்க கையை பணம் வச்சிருந்தாங்க, இவருக்கு பிள்ளை இருந்துச்சு, பிள்ளையை கொடுத்துட்டான்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அம்மாவுக்கு இறுதி காலம் வந்துச்சு. அம்மாவுக்கு இறுதி காலம் வந்தபோது அம்மா என்ன சொல்லிச்சு, டேய் இதெல்லாம் நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த மகன் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த மகனுக்கு தான் சொத்து மொத்தத்தையும் கொடுத்துச்சு. அவங்க என்ன அம்மாவுக்கு கூட அண்ணன் இருக்கிறாங்க, நீ ஏன் எனக்கு கொடுக்குற அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தா அந்த பணம் அவன்கிட்டே இருக்கும், உங்ககிட்ட கொடுத்தா ஊருக்கெல்லாம் போகும், அதனால உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. புள்ள திரும்பல, ஆனா அம்மா தெரிஞ்சிருச்சு. அந்த ஒருத்தர் பாருங்க, அவனுக்கு பேர் சலீமு, அப்படி கொடுத்தது அவங்க அம்மா. அவங்க அம்மா கொடுத்த பணம் தான் எனக்கு ஒரே வயசு ஆளாயிருக்கு. அந்த பணம் சலீம் பணம் இல்லை, அந்த அம்மா கொடுத்து வரல, ரோட்டிட்டு இல்லை. ஆனா மகன் கொடுத்ததை பார்த்து அம்மா மகனை கொடுத்துது. புரியாது? அது வந்து நான் பிள்ளைனே அர்த்தப்படுத்திக்க கூடாது. எப்போவுமே நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையை பார்க்கிறவன் வாழ்வான். எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு விட்டு போற செய்தி தெரியுமா, என் வாழ்க்கை தான். அதனால காந்தி மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னாரு. காந்தி மத்திய மெசேஜ் சொன்னாரா? காந்தி மெசேஜ் சொல்லல. காந்தி சொன்ன ஒரே மெசேஜ் என்ன, மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அதன் மூலமாக மாற்றம் தான் நிஜமான மாற்றம். நீங்க சொல்லுவா சரிதான், யாரையும் கன்சல்ட் பண்ணாது, கொடுக்கறத கன்சல்ட் பண்ண வேண்டாம், கொடுங்க. ஆனா கொடுத்தா கொடுப்பான்னு நம்புங்க. நம்ம அடுத்தோடு ஒரு காரியம் செஞ்சோம்னா முதல்ல சார் நல்லது செஞ்சா கூட 10 பேர் நல்லது செய்ய வருவான்னு நல்லது செய்யற நம்புவோம் சார். எப்ப பார்த்தா நல்லது செஞ்ச வரமாட்டாங்க கூட சொல்லாதீங்க. அயோக்கிய கூட நம்புறாங்க நல்லா இருக்கும். நல்ல கூட ஏன் யோசிக்கிறீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க பிரமாதம் கூட ஆள் செய்வான்.
நல்லது செய்ய 10 பேர் கூடுவான். உதாரணம் இந்த கல்யாணம் பண்ணுவோம், அப்படிதான் கூடிக்காங்க இங்கே பூரா. கரெக்டா? அவ்வளோ இது ஒண்ணுதான் திருக்குறள். சொல்லுங்க, சொல்லி கொடுத்து வந்தா நல்லது. நான் நினைக்கிறேன் சொல்லி கொடுத்தா வந்தா நல்லது நினைக்கிறேன். 2 பேரும் நல்லதான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன் 2 பேர். திரைத்துறையில அதிகமா பங்களிப்பு. இப்ப நம்ம கவர்மெண்ட் போனாங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க செய்யறாங்கன்னு சொன்னீங்க. திரைத்துறையில என்ன மாதிரி அதிகமான சம்பாதி இருக்கு, அபரிதமான வருமானமா இருக்குன்னு சொன்னாங்க. அத இந்த மாதிரி சேவை தன்னார்வ சேவைக்கு கொண்டு வரதுக்கு உங்க பங்களிப்பு நீங்க செய்திருக்கீங்களா? நிறைய செஞ்சுருக்காங்க. நீங்க திரைத்துறையை தெரிஞ்சா எப்படி தெரியும்? யாருக்கு நீங்க திரைத்துறை கொண்டாடுவீங்க? எவர் ஒரு திரைத்துறையில் இருந்து கொண்டு பிறருக்கு பணம் கொடுத்தாலும் அவனை தான் நீங்க கொண்டாடுவீங்க. அப்படித்தான் கொண்டாடிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் தான் அரசியலுக்கு வர வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் தான் அரசியல் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. சரியா? எவர் ஒரு கொடுக்குறாரோ அவர் தான் ஜெயிக்க வைக்கீங்க. அவரு ஒரு வெயிட் ஒரு புக் இருக்கு, வெயிட் சொல்லுங்க. இப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இப்போ நிறைய பேரான அந்த கொடுக்க முடியாம அந்த குடும்பத்தை வந்து யோசிச்சாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்க நமக்கு பதிஞ்சிடணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சாங்க. நான் கேட்ட ஒரு நிதி ஆலோசகர். என்ன பண்ணுறது? நிதி ஆலோசகர். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் 8 மாவட்டங்களில் திருச்சியில் எத்தனையோ வணிகர்கள் வந்து தங்களோட மாத லாபத்தில் அவங்க பார்க்கக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு 2% முதல் 5% வரை சேரிட்டிக்காகவே ஸ்பெஷலாக எடுத்து வச்சு அவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க. அதாவது கொடுக்குறது அப்படிங்கிறது தன்னோட குடும்பத்தில் அது ஒரு கல்ச்சராகவே அதை வந்து மாற்றிக்கிறாங்க. அதனால பிள்ளைங்களும் அதை பார்த்து வளர்ந்து அடுத்து தாத்தா அப்பாக்களுக்கு மக்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதி மேலாண்மையோட ஒரு விஷயம் தான். இப்போ எங்கெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, மாச பட்ஜெட்லேயே கொடுக்கறதுக்காக நீங்க ஒரு சதவீதத்தை வந்து முதல்ல எடுத்து வச்சு மிச்சமுள்ள பணத்தை செலவு பண்ணுறது பாருங்க அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நீங்க முன்னாடி சொல்லணும்னு கேட்கிறேன். இதை பற்றி நான் சொல்றது இல்லை. அது இஸ்லாம் பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லிக் கொடுக்குறது. தன்னுடைய பணத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டே இருக்குது. அதனால அது நிதியாக இப்போ என்னன்னா ஏற்கனவே சொன்னது புதுசாக அவங்க கிளம்பி சொல்றாங்க கூட நிதி ஆலோசகர் பேர் வச்சுட்டாங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு காலகாலமாக. ஆனால் நல்ல விஷயம் தான். ஏன்னா அதை படித்து சொல்லி எப்படி பணம் சம்பாதிக்கிறது தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பாருங்க, நீங்கள் தான் நிதி ஆலோசகர். நல்லது. அந்த அவரை கொடுத்தது ரொம்ப கோபம் வருகிறது. கடைசி இது அவங்க மட்டும் தான் வந்து அது நிறைய வணக்கம் சார். 2026 தேர்தலில் மருத்துவர்கள் அவர்கள் ஏதாவது கட்சி சார்பாக மக்களுக்கு சேவையாற்ற நோக்கம் எழுதுவாரா? இதுக்கிட்ட இந்த கேள்வி கேட்க கொஞ்சம் திருச்சி என் சார்பில் என் மனசாட்சி போல கேட்க நான் கொடுத்துட்டேன். எப்போது சொல்ற ஆரம்பிப்பாரா? பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த கேள்வி கேட்க ஒரே ஒருத்தர் கேட்கலாம் கடைசியா. இதாவது கொடுத்துருங்க இங்கே மணி 12:40. மனிதரையே பொருள்களும் மாணவர்களே எங்கிருந்து இருக்காங்க. அதுக்கு ஏற்பாடு பஸ்ஸோட கட்டும்போது ரோட்டின் மக்கள் பொண்ணு அது பார்த்தாலே பஸ் கழிக்கிறீங்க. நீங்க இன்னொரு நிகழ்ச்சியை பங்கு போடுறீங்க. இதை வந்து ரோட்டில் மட்டும் செய்யறீங்க. இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல உங்க நிகழ்ச்சியை தெரிஞ்சுனாங்க.
அவங்களுக்குலாம் வேறு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் ஒரே நான் சொல்லுவேன். இங்கே தேவை இருக்கிறது நிறைய இருக்குது. ரோட்டரி கொடுத்துருக்க அசைன்மெண்ட் பஸ்ஸு அவங்களுக்குலாம் வேறு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன். நான் வந்து வேறு கொடுத்துருக்கேன். ஒரு இனிய காலை பொழுதில் இது போல கலந்துரையாடல் தெரிவித்து தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களில் தகவல் சேவை கூட்டங்களிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். அன்புகளே, நம்முடைய கவர்னர் பதவியேற்ற காலகட்டத்திலிருந்து நாமெல்லாம் நிறைவேற்றதாக கம்யூனிட்டி சர்வீஸ் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் லாஸ்ட் செமினார் ப்ராஜெக்ட் செமினார் வந்தீங்க தெரியல. அந்த நேரி 10 பேர் இருந்தாங்க. தொடை எலும்புக்கு கீழே கால் இல்லாதவர்கள், அதில் குறிப்பாக ஒரு பையன் வந்து அமரும் போது நடக்க முடியாமல் இருந்தார். நம்முடைய மாவட்டத்தை சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த கால், அவன் காலில் அந்த கருவி காலில் பொருத்தியவர்களை அவருடைய முகம் மாறியது. இன்று இந்த வெரிசே ப்ராஜெக்ட் கால் இழப்புகிறது, சேவைக்கால் பொருத்துகிற ஒரு நிகழ்வு இப்பொழுது அது நடைபெறுகிறது. என்னப்பா ஒரே ஜாலி தானே? ஒரு காலம் ஏன் உள்ளே வந்து நிற்கப்பல? சார் கூட்டத்தோடு வருதா? ஆமாம். இந்த கொடை ரைட் 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 ஆ I request all the veterans to remain seated, please. Now that we are going to hear about the felicitation given by the future donors, may call upon the district donor nominee Rotarian Dinesh to deliver his signature in the remarks. எல்லோரும் இன்புற்று கிடைத்தது அல்லாமல் வேறு நிறைய பராமரம் என்ற சுவாமி தாய்மாருடைய பிரார்த்தனையோட எனது வாழ்க்கையை தொடர்கின்றேன். எப்பொழுதும் போல டிஎல்எஃப் வந்து சீக்கிரம் முடிஞ்சுனாரு. இன்னும் டைம் இருக்கு, 1:30 மணிக்கு சாப்பிடலாம்ல. ரோட்டரி ப்ரோட்டோகால் ஃபாலோ, ஸோ நோ செலிப்ரேஷன்ஸ் நீடட். அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். மதியம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஊருக்கு உழைக்கிற யோகம் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். இது வந்து நமது முன்னாசி கவிஞன் பாரதியின் வார்த்தை. என்ன சொல்றாங்கன்னா, பாரதி என்ன சொல்றாங்கன்னா, உண்மைக்கு இருக்கிறதே யோகம் ஏன்னா ஊருக்கு உழைக்கிறதா நம்ம இருக்கிறதே யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவர்களுடைய நலத்திற்காக நாம் வருகை செயல்படும் செயல்கள் தான் இருக்கிறதே மிகப்பெரிய நம்ம ஒரு யாகம் செய்வதற்கு கிடைக்கும் பலனை வந்து நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அவன் வந்து நீங்க பாரதியின் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பாரதி வந்து ஒரு கடினமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார். இந்தியா முழுவதும் சுற்றி இருக்காரு. ஆனா எல்லா இடத்துலையும் அந்த வாழ்க்கையை வந்து அந்த அடுத்தவனுக்காக அந்த வாழ்க்கையை வந்து பாரதி வந்து கடைபிடித்தார். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நம்ம எவ்வளவு பேரும் வந்து ஒரு வீக்கெண்ட் பிக்னிக் போகாம உட்காந்துருந்தோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மகிட்ட வந்து அந்த சேவை செல்லும் மனப்பான்மை நம்ம எல்லோரும் மனதிலும் இருக்கிறது. ஒரு 1000 பேர் இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னா நம்ம எல்லோரும் மனதிலும் அந்த சேவை செய்யும் மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நம்ம ரோட்டுல சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட விட்டுட்டு வந்து நம்ம இன்னைக்கு செமினார்ல வந்து உட்காந்துருக்கோம். இந்த ஃபேமிலியை விட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம செமினார்ல உட்காந்துருக்கோம். எல்லாரும் ஒரு ரோட்டரின்னு வந்து அப்படி ஒரு கொடையின் கீழ் நம்ம வந்து இங்க வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இதுக்கு நம்ம சேவை செய்யறதா என்ன? ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு தேவை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அதை கொடுத்துட்டா நம்ம சேவை முடிஞ்சிட்டு வருமா? கிடையாது. சேவை எதிர்த்து தொடங்குது அன்பு செய்யறதுல தான் தொடங்குது. முதல்ல வந்து
அடுத்தவர்களும் அன்பு காட்டுங்கள். இன்னைக்கு வந்து மயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல வந்து அன்பு செய்யறதுக்கு தான் யாருமே ஆள் கிடைக்காம இருக்கு. முதல்ல நீங்கள் வந்து அன்பு செய்யறதுக்கு உங்களுடைய சேவையை வந்து தொடங்க. நீங்க நினைக்கலாம் சேவை செய்வது வந்து நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சா போதுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த அன்போடு செய்யும் எந்த காரியமே வந்து அதற்கான பலன் வந்து ஆண்டாண்டு காலமாக நீடிக்கிட்டு இருக்கும். நமக்கும் அவருக்கு உள்ள ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த கால் கொடுத்தவங்க அவங்க பெறப்பட்டவங்க ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்து அன்போடு கொடுக்கும் செயல் மாதிரி வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. அன்பும் சேவையும் வந்து ஒரு சக்கரத்தில் வந்து நம்ம ரோட்டரி வீல் எடுத்துக்கிறோம், அதுல வந்து ஒரு ரோட்டரி வீலும் அதுல வந்து ஒரு கீழ்கீழ் இருக்கும். அந்த மாதிரி தான் ரெண்டுமே இரண்டும் சேர்த்ததுதான் இந்த சேவை வந்து தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம இன்னைக்கோ நம்ம செய்யற சேவை வந்து நம்ம குடும்பத்துல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்து இது விவசாயி நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அது நம்மளுடைய பரம்பரைக்கு அது வந்து சென்று சேரும். நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து நிறைய அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு செயலை வந்து ஒரு அன்போட தன்னலமற்ற செய்யறோம்னா அதுக்குண்டான பலன் வந்து என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து திரும்பி கிடைக்கும். இப்போ ராம் சர்மா வந்து ஒரு வசனம் சொல்றாரு, எதையுமே பெரிதாக செஞ்சீங்கள் அதை சிறிதாக தொடர்ந்து இன்றே தொடர்புகள். அது மாதிரி ஒரு பெரிய பெரிய காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து அங்கே ஒரு சிறிய விஷயங்கள்ல வந்து தான் தொடரப்பட்டிருக்கு. நீ எடுத்துக்கிட்ட ஒரு இரு மருத்துவர்களுடைய தம்பதியின் வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் ரவீந்திர கோகலே அண்டு ஸ்மிதா கோலே அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் தம்பதியினர். நீங்க தினத்தந்தி பேப்பர்லாம் முன்னாடி பார்த்துருக்கீங்க. பிளஸ் 2 முடிச்சவங்க கலெக்ட் செய்து 12வது மாதம் முதல் மாதம் வாங்கினார். இவர் வந்து நான் மருத்துவராக சேர்ந்து சேவை செய்து போகிறேன் தலைமை செய்து போவாங்க. தலைமை செய்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க போனதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஆனா இந்த டாக்டர் ரவீந்திர கோகலே அந்த கோலேன்றவர் வந்து 1984ஆம் வருடம் வந்து ஒரு மருத்துவ பயிற்சி கொடுத்தாரு. ஒரு வசதியான குடும்பத்துல தான் சேர்ந்தவங்க வச்சுருக்கேன். அவங்க அப்பா வந்து நினைக்கிறாரு அவர் முடிச்சுட்டு நம்ம பையன் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு புக்கை பார்க்குறாரு. வந்து when there is no doctor அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அவர் படிக்கிறாரு. அந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு படம் போட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பேஷண்ட் வந்து தூக்கி போறாங்க. டாக்டர் வந்து ஒரு 30 மைல் கிடைக்கல டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவர் மனதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. அவர் என்ன பண்றாரு, நம்ம படிப்பை நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பைராக்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊருக்கு வந்து எந்தவித வசதியும் இல்லாமல் காரு எதுவும் போக முடியாத ஒரு கிராமத்துக்கு வந்து குக்கிராமத்துக்கு போய் நம்முடைய சேவைகளை தொடர்ந்து போறாரு. அங்க போனா ஊர் மக்களிடையே வந்து பெரிதாக வரவேற்பு இல்லை. அந்த இடத்துல வந்து அவருக்கு பெரிதாக வரவேற்பு இல்லை. வரவேற்பு இல்லைனாலும் அது வந்து அவர் அந்த இடத்துல வந்து சேவைகளை தொடர்ந்து அந்த இடத்துல மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு காலப்போக்கில் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அவருக்கு வந்து கையே போன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதை பார்த்தோம்னா அதை வந்து நம்ம இதுக்கு மேற்பட்டு படித்து இன்னும் சேவையை தொடரலாம்னு சொல்லிட்டு போய் மேலே வந்து படிக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு வரும்போது நான் ஒரு நாள் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து பண்ண முடியாது, எனக்கு ஒரு தொழில் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடும்போது அவரும் டாக்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கொண்டு கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் இவரோட கண்டிஷனுக்கு வந்து பொண்ணே கிடைக்கல. இவரோட கண்டிஷன் இந்த ஊராக தான் இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு தான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து பொண்ணே கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு ஆயுர்வேதம் படிச்சு ஒரு மருத்துவர் வந்து இவருடைய கண்டிஷன்லாம் ஒத்து போய் அவங்க தான் ஸ்மிதா கோலே அவங்களும் வந்து ஒரு கண்டிஷன் ஒத்து போய் அந்த ஊருக்கு வந்து சேவை பண்ண வர்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஊர்ல வந்து நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காலத்தில் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு தொற்றுநோய் ஏற்படுது. தொற்றுநோய் ஏற்படும் போது அவங்க வந்து அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. காரணத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த ஊரில் உள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது அவர் வந்து அதில் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்க, இயற்கை முறையான விவசாயத்தை வந்து அந்த மக்களுக்கு வந்து அவர் படிக்க வந்து கற்பித்து கொடுக்குறாரு. நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க, மராட்டிய மாநிலத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய டிராட் வந்து நிறைய பேர் விவசாயிகள் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் மட்டும் எல்லா மக்களும் வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இவருடைய வழிகாட்டுதல் மாரி மக்களுடைய டோட்டலா அவங்களுடைய சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து அடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே டோட்டலா வந்து அந்த அவருடைய டாக்டருடைய பங்களிப்புல இருந்து மாறி என்னன்னா அவர் சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிதாக அந்த
அந்த சமுதாயத்துக்கு அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுப்பதாக மாறி இருக்கிறது. இந்த பங்களிப்பு நமது அரசாங்கம் எடுத்துக்கொண்டு 2019ஆம் ஆண்டு அந்த மருத்துவ தம்பதிகளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. நம்ம சொல்றது ஒரு சாதனையை நம்ம சிறுசா நீ நினைக்கிறோம், நம்ம செய்யற செயல் நம்ம ஒரு சின்ன விஷயமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சின்ன விஷயமா இருக்காது. எதையுமே ஒரு முழு மனதோடு நம்ம செஞ்சோம்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக அது பறந்துபட்டு விரியும் இந்த சமுதாயத்தில். எப்படின்னா கரெக்டாக நான் வரும்போது என்னுடைய பாயிண்ட் நம்ம இன்னைக்கு மீட்டிங் வந்துருக்கோம், அண்ணன் பக்கத்தில் ஒரு பாட்டில் கிடக்கு, பிடிச்சி பக்கத்தில் ஒரு பாட்டில் கிடக்கு, எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன ஆகும், குப்பையாக போகும் மறுபடியும். இதுதான் நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எத்தனையோ விஷயம் நம்ம பார்த்தோம், இந்த சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் ஒழிச்சு வச்சாலும் அண்ணா அது முடியாது. உங்க பக்கத்துல நீங்க குடிச்ச பாட்டில் தான், நீங்க என் பக்கத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இருக்கு, அதனால யாரும் நீங்க குறை சொல்ல முடியாது. இதுதான் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளவோ சர்வீஸ் பண்ணிருக்கோம். நீங்க உலகத்துக்கு தேவை. இந்த உலகம் நமக்கு மட்டும் மனிதனுக்கு மட்டுமான இல்லாத வாழும் அனைத்து உயிரினங்களுக்கானது இந்த உலகம். ஆனா நம்ம அப்படி எடுத்துக்கிறதே கிடையாது. நமக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம், சந்தோஷமா எடுத்துட்டு போயிடுவோம் நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க இருக்கு, அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கு. அந்த ஒரு சுயநலத்தோட சிந்தித்தாலே போதும். நம்ம இந்த சமுதாயத்திற்கு பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து நம்ம இந்த உலகத்தை காக்கலாம். கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சேவை என்பது சட்டையோடு இருக்கக்கூடாது. நம்ம உடலில் உறுப்பில் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். அது வைரமுத்து சொன்னாரு. இதை நீங்க எல்லோருக்கும் சேவை செய்வதை சட்டை போல் நினைக்காம சட்டையில போறாங்க கட்டி போட்டுருவோம் இல்லையா, அப்படின்னா உடலோட பாகத்தை நம்ம விற்க முடியாது. அது மாதிரி சேவை நம்ம உடலோட ஊட்டி நம்ம அனைவருக்கும் நம்ம தன்னலமற்ற சேவையாக வெளியிட்டு கேட்டு இந்த அருமையான செமினாரை நடத்தி கொடுத்த திருநெல்வேலி சங்கத்திற்கும் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நன்றியை குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், அனுபவமே ஆண்டவன் என்றார். எனவே என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சமீபத்தில் நான் செய்த ஒரு சேவை, பிறவியிலேயே இடுப்புக்கு கீழே செயலிழந்த ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு மிஷின் மோட்டார் ஃபிட்டட் வீல் சேர் தேவைப்படுது. சமூக ஊடகங்களிலே அவர் அந்த தகப்பன் அதை கேட்டப்ப அது ஆர்டினரி வீல் சேர் கொடுத்தாங்க கவர்மெண்ட். பட் அவர் கேட்ட ரெக்குயர்மெண்ட் வீல் சேர் வித் மோட்டார் பேட்டரி. அதை கவர்னர் என்ன சொன்னார், அதை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னார். நான் உடனே நானும் சிவகாசி டவுன் சங்கத்தை சேர்ந்த செல்வ சமூகமும் சேர்ந்து ஒரு 50,000 rupees கொடுத்து அதை நாங்கள் 2 பேரும் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தப்ப அந்த குழந்தையுடைய உடல் மொழியை தாண்டி அதனுடைய முகத்தில் நான் ஒரு புன்னகையை பார்த்தேன். அந்த போட்டோவை நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சிரிப்புல தான் நான் இறைவனை பார்த்தேன். இதுதான் விஷயம். அதை விட உயர்ந்த சேவை நான் செஞ்சதாக நான் இதுவரை என்னுடைய அனுபவத்தில் அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலும் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும். அதுதான் ரியல் சர்வீஸ். பணம் காசு கொடுக்குறது மட்டும்தான் சேவையா? இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு அனுபவம் எனக்கு இருக்குது. என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார் சென்னையில். அவர் பெரிய பணக்காரர். அவர் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி. நான் உடனே அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏப்பா நீ எவ்வளவோ சம்பாதிக்கிற, எவ்வளோ சந்தோஷமா இருக்க, நீ அதைப்புறம் என்கிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணவே மாட்டேங்கிற. நீங்கள் எப்போ பேசினாலும் உன்னோட பிரச்சனையை சொல்ற, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, இதை மட்டுமே சொல்றியே, ஏன் அதுவும் நான் தான் கிடைச்சனா, ஏன் என்கிட்டயே சொல்லி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுறேன்னு நான் ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் உன்கிட்ட சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னு. ஆம் நண்பர்களே, நான் அந்த நபருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுதான் விஷயம். நீங்கள் பணம் காசு கொடுக்குறது மட்டும் சர்வீஸ் கிடையாதுங்க. உங்கள் சக மனிதனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க, அதுதான் மிகச்சிறந்த சர்வீஸ். உங்களோட பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த கிரியேட் ஹோப் டு தி வேர்ல்டுன்னு நம்ம அந்த ரோட்டியோட இது சொல்லுது. ஸோ நீங்கள் சக மனிதனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள், சக உயிரினங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள், இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். அது மிகச்சிறந்த செயல். ஒரு வரி படித்தேன் சமீபத்தில்,
மனிதம் கொண்ட மனங்களுக்கு மட்டும்தான் மரங்களின் வலிகள் புரியும் சொல்லி ஒரு வரி. மனிதம் கொண்ட மனங்களுக்கு மட்டும்தான் மரங்களின் வலிகள் புரியும் படித்தேன். ஆமாம், நீங்க மரங்களையும் நேசிங்க, அது அதை விட பெரிய தேவை. ஏன்னா மரங்கள்னால தான் நம்ம பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பினை கொடுத்த திருநெல்வேலி சங்கத்திற்கு நன்றி விரும்புகிறேன். The next that we are going to honor the keynote speaker, the Desahana of this function, may God the district governor and the chairman to remember to the keynote speaker, Mr. Karupani. Put your hands together. A small registration by the assistant governor of this zone, Rotarian Chakali. So, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் செமினார், டிஸ்ட்ரிக்ட் செமினார். இது மட்டும் இல்லை, ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டிடிஎஸ் ஆகட்டும், எல்லா ப்ரோக்ராமும் பக்காவாக பிளானிங் பண்ணுற எங்கள் கவர்னர் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட் ரெண்டு பிளான் பண்ணி ப்ரோக்ராம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா செமினார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300, 400, 500 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 900. அந்த அளவுக்கு எங்களை, அதாவது அசிஸ்ட் கவர்னர் 36 அசிஸ்ட் கவர்னர் எங்கள் கவர்னர் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக எங்களை ஒருங்கிணைத்து நாம் எப்படி பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ்ட்டை பேசி இந்த அளவுக்கு சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் எங்கள் கவர்னரோட பெரிய டேலண்ட். வெரி தேங்க்ஃபுல் டு ஹேவ் such wonderful 36 assistant governors and very excellent district team of RIT 3212. பிரமாதமான எங்கள் கவர்னர் வந்து another successful seminar in Tirunelveli organized by our own club, Rotary Club of Tirunelveli, under the chairmanship of Rotary Masters Mr. Shankar. Shankar sir வந்து எங்கள் கிளப்போட 50th இயரோட செக்ரட்டரி. After 22 years, again he created in the Rotary very actively. So அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர். எங்களுடைய இந்த திருமண மண்டலத்தை இந்த செமினாருக்கு ஒதுக்கி நல்ல ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இந்த செமினார் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அமைச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் சார் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி, ரியலி வண்டர்ஃபுல் ஃபேமிலி. ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன் ஆல் ஃபாக்ட்ஸ். அதில் ரோட்டரி ஆஃப் திருநெல்வேலியோட டீம் பக்கா ஒரு டீமை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. ரோட்டரி ஆஃப் திருநெல்வேலியோட past president, past assistant governors, with the help of all the Rotarians of Rotary of Tirunelveli, this seminar has been conducted very successfully. So, எல்லா செமினாருக்கும் I request all the Rotarians to attend all the seminars. வரக்கூடிய எல்லா செமினாரும் அட்டெண்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான செமினாராக இருக்கும். So, thanks for the felicitation, thanks for the opportunity. Thank you. I'm here to make another announcement, happiest announcement. The last segment of this today's program is addressed by the district governor Dr. Meena Kansali. I invite the district leader Dr. Meena Kansali to give closing remarks. Good afternoon. மதிய வணக்கம். 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருவேன். இந்த வருஷம் நம்ம ஆரம்பித்தப்போ ரொட்டேரியனான உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி உண்டு. என்னவென்று கேட்டால், சப்போர்ட் டு த மெடிக்கல், 100 பேருக்கு இலவசமாக ஹார்ட் சர்ஜரி செய்வோம். இன்று வரையிலும் 16 பேருக்கு ஹார்ட் சர்ஜரி முடித்து விட்டாச்சு. பல சங்கங்களிலிருந்து இலவசமாக 16 பேருக்கு ஹார்ட் சர்ஜரி முடித்து விட்டாச்சு. 2 பேருக்கு வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்
பண்ணி முடிச்சு மொத்தம் 18 பேருக்கு நம்ம இலவசமாக ஆட்சேர்த்து முடிச்சாச்சு. மற்றவங்க வந்து நீங்கள் தந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் அந்த ப்ரோக்ரஸாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நம்ம ஒன்று கொடுத்தது 35 டாய்லெட் பிளாக்ஸ். அதில் வந்து 13 எண்ணத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் குரியன் எம்ப்ரஹா சிஎஸ்ஆர் ஃபண்டில் 62 லட்சம் ரூபாய்க்கான ப்ரோக்ராமோட கல்ல நாட்டுலா திங்கட்கிழமை நாளை நடைபெற உள்ளது. நாளையிலிருந்து மறுநாள் நடைபெறும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற 35 உள்ளது 38 ஆவதற்கான வாய்ப்பு. 25 டாய்லெட் பிளாக்குக்கான ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி நடத்தி முடித்திருவேன் என்பது உங்களுக்கு நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளேன். அது சப்போர்ட் டு த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், சப்போர்ட் டு த என்வரன்மெண்டில் நம்மளுடைய டார்கெட் வந்து 2000 மரக்கன்றுகள் 2 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஃப்ரம் த இன்ஸ்டலேஷனில் 25 நாளில் நீங்கள் அத்தனை சங்கம் சேர்ந்து அதை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டீங்க. அதனால டார்கெட்டை வந்து இப்போ கவர்னர் புதுப்பிச்சிருக்காங்க. 4 லட்சம் மரக்கன்றாக அந்த டார்கெட்டை மாற்றி நம்ம இப்போ வந்து நம்ம அதை வந்து என்வரன்மெண்ட்டில் 4 லட்சம் மரக்கன்றை நடனம் சொல்லிட்டு அந்த இதில் போயிட்டு இருக்கோம். அதை நிச்சயமாக நம்ம வந்து உங்கள் சப்போர்ட்டோட முடிச்சிடும் என்று நான் வந்து உறுதியாக நம்புறேன். வேற கரகோஷம் இல்லாம, ஏன்னா நீங்க தான் பண்றீங்க. நீங்க பண்ணா நான் உங்க பின்னாடி நிற்பேன். பேக் போனா நான் எப்பவும் உங்க சங்கத்தோட இணைந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபண்ட் என்னைக்குமே ஒரு தடையாகாது. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பயணித்தால் தனிமரம் தோப்பாகாது என்பதற்கு நாம் மட்டும் சேர்ந்து எதுவும் செய்ய முடியாது. ரோட்டடிசி 321 இப்போது 4700 மெம்பர்கள் இருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சப்போர்ட்டோட இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக மாற்ற என்னால் முடியும் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும். 80 கிளப் தான் இதுவரைக்கும் வந்து கோல் செட்டிங் வந்து முடிச்சிருக்கீங்க. மீதி உள்ள 40 சங்கமும் உடனடியாக கோல் செட்டிங்கை முடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஐடி ஆஃபீஸரும் என்னுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் ராமச்சந்திரன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தலைமையாக வேண்டிக்கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோள், மெடிக்கல் கேம்புக்கு ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. மெடிக்கல் பஸ் கேன்சர் அவேர்னஸுக்கு நம்மளிடத்தில் 2 வேலை இருக்கின்றது. மேமோகிராமுக்கு தனியாக ஒரு வேலை இருக்கின்றது. சர்விக்கல் கேன்சர் பார்ப்பதற்கு தனியாக ஒரு வேலை இருக்கின்றது. இந்த 2 வேலைகளையும் புக் பண்ணி நீங்கள் வந்து அதை பயனெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 3வது வேண்டுகோள், நேற்று 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வருடத்திற்கான டிஜிஎன் தேர்தலுக்கான மெயில் அனுப்பிங்க. எல்லோரும் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடணும். கிடைக்காதவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்டை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த வருஷம் வந்து நம்ம வந்து நிறைய சாதனைகள் புரிவோம். இப்போ ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்து இதுவரைக்கும் அதில் வந்து ரோட்டரி நியூஸில் வந்ததும் அப்டேட் ஆகும் போது தான் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கு. ஆனால் நம்ம $3 லட்சம் மேலே அனுப்பியாச்சு. நவம்பர் 15ஆம் தேதி ஆனுவல் ஃபண்டு $2.5 லட்சம் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அதை நான் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். வித் சப்போர்ட் ஆஃப் ஆனுவல் ஃபண்டு சேர்மன் பிரேமச்சந்திரன் சார் வந்து எங்கே நிற்கலாமா ஒரு கைடு கொடுத்துடலாம். ஆனுவல் ஃபண்டு சேர்மன் தீயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தீயா வேலை செய்யணும் குமார் இந்த மாதிரி தீயா வேலை செய்துட்டு இருக்காரு பிரேமச்சந்திரன். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம், நிறைய ப்ராஜெக்டுகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மாட்டு நீங்கள் வந்து கலந்துக்கிடுங்க. இல்லைன்னா எனக்கு ஃபோன் கொடுங்க. இலவசமாக நிறைய விஷயங்கள் ஹாப்பி ஸ்கூலுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல்கள் பழுதடைந்து இருந்தால் அதற்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறது, டைல்ஸ் ஒட்டி கொடுக்குறது, பாத்ரூம், இந்த மாதிரி வேலைகள் ஹாப்பி ஸ்கூல்ஸோட சேர்மன் மோனிகா பிஜு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கான்டாக்ட் கொள்ளலாம். இப்படி ரோட்டரி என்பது ஒரு தன்னலமற்ற சேவையாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எஸ்.எஸ். சங்கர் அவர்கள் இந்த பெயரை போட்டிருக்கின்றார். இன்று முதல் உங்கள் இங்கே என்ன இருக்க வேண்டும்? தன்னலமற்ற சேவை உங்களுக்கு உங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கூறி
வருகின்ற மாதம் நவம்பர் 10ஆம் தேதி ரோட்டரி ஃபவுண்டேஷன் செமினார், அதை பற்றி ரோட்டரி ஃபவுண்டேஷன் செமினார் சேர்மன் குருசாமி அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வரவில்லை. அதனால் விருதுநகர் சங்கத்தைச் சேர்ந்த பாசசிங்கர் விஜயகுமாரி அக்காவை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் எல்லாருக்கும் கிடைச்சதா? எல்லாரும் கேட்குங்க. கிடைக்காத யார் இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்கள் பிரசிடென்ட்டுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சாச்சு. கேட்டு தயவு செய்து வேணுங்க, செப்டம்பர் மாதமே எல்லோருக்கும் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அனுப்பிட்டாச்சு. ஜிமெயில் 2 எல்லாருக்கும் கிடைச்சதா? ஜிமெயில் எல்லாம் கை கொடுக்க மாட்டேங்குது. ஜிமெயில் 2 அனுப்பி சார், 3வது அடுத்த வாரம் அனுப்ப போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஜிமெயில் புதிதாக சேர்ந்த நண்பர்களுக்கு ஜிமெயில் வேண்டும் என்றால் அவர்களுடைய அட்ரஸ் நீங்கள் உடனடியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் பேசுறது இருக்கு. விஜயகுமாரி அக்கா பேசின பிறகு கடைசி அந்த முடிவுரையை நான் பேசுகிறேன். வெல்கம் டு விஜயகுமாரி அக்கா ஃபார் தி அனௌன்ஸ்மென்ட். அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிட்டி சர்வீஸ் பற்றி நிறைய பேசினோம். அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனலோட உயிர் நாடியாக இருக்கக்கூடிய டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட்டரி ஃபவுண்டேஷன் செமினார் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி தயவுசெய்து டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி விருதுநகரில் சண்டே தான் நடக்குது. செமினார் சேனல் ரொட்டேரியன் பிடிஎஸ் குருசாமி அவர்களும் பிடிஜி முத்துவதாசி அவர்களும் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சார்பாக தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நவம்பர் 10ஆம் தேதி நீங்கள் மறந்துடாமல் தயாராக இருக்கும் பொழுது. நன்றி, வணக்கம். நவம்பர் 10ஆம் தேதி இன்னொரு ஸ்பெஷல் உண்டு. அதனுடைய சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய ஆர்ஐ டைரக்டர் எலெக்ட் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்புலம் அவர்கள் வருகிறார்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கான்ஃபரன்ஸை நீங்கள் எல்லாரும் அனுபவிக்க வகையில் சிறப்பான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஃபேமிலி பேக்கேஜ் 15,000 ரூபா தான். அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு ரொட்டேரியன் அண்ட் 2 ஆன்ஸ் 4 பேர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபேமிலி பேக்கேஜ் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ரூமு திருவனந்தபுரத்தில் ஏதாவது தேவைப்படும்னா ரொட்டேரியன் சரவண சுப்பையா, ரொட்டேரியன் கோவிந்தன் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகூர் டவுன் அணுகுனா அவங்க ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். கடைசியாக திருநெல்வேலி சங்கத்தை பற்றி பேசியாக வேண்டும். நான் ஏற்கனவே பேசிட்டேன். இப்படி ஒரு சங்கம் ஒரு கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குமான்னு கேட்டால் குறைவாகத்தான் இருக்கும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா ரோட்டரி ஹிஸ்ட்ரி எனக்கு 17 வருஷமாக தான் தெரியும். நான் ரோட்டரியில் சேர்ந்து 18 வருஷம் தான் ஆகுது. இந்த 17 வருஷத்துக்கு நான் வேறு பல சங்கங்கள் வேணால் வேறு கவர்னருக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வகை ஒரு டிடிடிஎஸ் அது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு என்னுடைய சாத்தா மில்கி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக எல்லா ஆஃபீஸர்ஸும் பாராட்டும் வகையில் நடத்தி தந்தார். அதற்கு முதல்கள் என் நன்றியை தெரிவித்து பாராட்டை தெரிவித்துக்கிறேன் ஒருவருடன். 2வதாக இன்றைக்கு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் கருப்படைப்பினர் கொண்டு வந்து உங்களோடு உரையாடி உங்களோட கேள்வி பதில் கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய கொஸ்டினுக்கெல்லாம் அவர் ஆன்சர் கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்ப ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி அவரை உங்களை கொண்டு போனதை பார்க்கும்போது ரோட்டரியில் இந்த மாதிரி தான் இங்கே நடக்க வேண்டும் என்று என்னுடைய மனசு சொல்லுகிறது. வருங்காலங்களில் நாம் அதை ஊக்குவிப்போம் என்று சொல்லி இந்த இந்த செமினாரை ஏற்பாடு செய்த எஸ்.எஸ். சங்கர் அவர்களுக்கு உங்கள் அறிவியல் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து கடைசியில் அவருக்கு நான் ஒரு மெமரி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி திருக்குறளில் தொடங்கி திருக்குறளிலே முடிக்கிறேன். நெடுநல் உலகுடன் இங்கில்லை என்றும் பெருமை உலகத்து இவ்வுலகு. இந்த உலகத்தில் பெருமையாக யாருக்கும் இருந்ததாக சரித்திரமே இல்லை. இன்று இருக்கவரை நாளைக்கு காண முடியாது. அந்த பெருமையை பூமி எடுத்துக்கொண்டது. ஆகையால் நாம் எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதற்கு யாரிடத்திலும் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு உறப்பும் இல்லை. ஆகையால் நான் என்ன சொல்ல கேட்டால் இருக்கிய காலம் முழுவதும் எல்லோருக்கும் கொடுத்து நம்ம சுற்றி இருக்கிய மக்களையும் சந்தோஷமாக வைத்து நாம்
படிப்போமானால் ரோட்டரி என்ற அமைப்பை மக்கள் நேசிப்பார்கள். நம்மளை இந்த சமுதாயம், வருங்கால சமுதாயம் நிச்சயமாக மெமரியில் வைத்துக் கொள்வார்கள். ஆகையால் ரோட்டரியின் முதல் நோக்கமான சேவையை நாம் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. அதோடு கூட சேர்ந்து ஒன்று சொல்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனைகளில் பல சங்கங்களில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கின்றது. நட்பை போற்றுவோம் என்ற தலைப்பில் முதலில் நாம் செமினார் நடத்தினோம், அதையும் மறந்துட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், அதற்கு அப்படியே அடுத்தபடிதான் நமக்கு சேவை சேவை. ஆகையால் எல்லோரும் நண்பர்களாக இருந்து நம்முடைய சமுதாயத்தை இன்னும் ஒருபடி மேலே எடுத்து செல்வோம் என்று கூறி இந்த செமினார் சேர்மானுக்கு இந்த மம்முண்டை வழங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். This is a time to select the lucky winner of this day. It was the immediate past district governor, Dr. Mutyal Blake, come to the dais and select the lucky winner. Put your hands together, my dear friends. Those who are sitting here inside of the hall are eligible. The winner will be given a gold coin. The sponsor of the gold coin is Hari. Please come to the dais. Rotarian Hari. Another one announcement, Rotarian Ravi Manikam, Rotary Club of Kovilpatti is donating rupees 1 lakh to the district governor as a tier of Rotary Foundation. Please. Rotarian Ravi Manikam. From Rotary Club of Kovilpatti, they are also donating rupees 1 lakh. I call Rotarian அதே இந்த கட்டத்துக்குள்ள இருக்குன்னா 4-5 அப்படி எடுத்துருக்காங்க. அது ஒரே எடுத்துக்கிறேன். Now the percentage time, the district governor and the chairman of this meet together present mementos to the dignitaries. Now, memento to the chief guest of this function, Rotarian past district governor Michael Rajapati. The chairman and the
district governor will present. Now I request Dr. Lakshmi Sri to come onto the dais to honor our district governor, Rotary Major Donor Miran Kansari. I call upon Dr. Lakshmi Sri, the daughter of our district seminar chairman, Mr. Rotary Pastor Shankar, is honoring our district governor. I request Mrs. Soma Sundari to come onto the dais to honor the learning facilitator, Rotary PPG Ashok Patmaraj. I request Rotary Passes Governor Melchior to come on the dais to honor District Governor-elect, Rotarian Dinesh Babu. Now on stage, DTTS Chairman, Rotarian Passes Governor Melchior is honoring our District Governor-elect. Now I call upon the District Secretary Administration, Rotary Passes Governor Muhammad Yusuf Raja to come on to the dais to honor our District Governor nominee, Rotarian Major Donor Gandhi. Rotarian Passes Governor Dalton. I request Rotarian Passes Governor Dalton to come onto the dais to honor our District General Secretary, Rotarian Passes Governor Prabhakaran. I call upon Rotarian Passes Governor Anthony Babu to come onto the dais to honor our Seminar Secretary, Rotarian Past President Paramasivan Alex Shiva. Rotarian Vivek Karatmana. I call upon Rotarian Passes Governor Harikrishnan to come onto the dais to honor the Home Club President, Rotarian Vijay Subramanian. Now I request Rotarian President-elect Shankara Nayakam to come forward, honor our Club Secretary, Rotarian Dr. Venkatesh Perumal.
Choteli. Finally, our request Rotarian past president Paramasivam to deliver vote of thanks. I request the President and Secretary of Rotary of Tirunelveli Central, along with the Assistant Governor of Zone 20, Rotarian Lieutenant Perumal Saravanan. Ladies and gentlemen, we have Rotary of Tirunelveli Central have registered 100% registration for this seminar. So, our governor is honoring the club president and secretary along with AG of Zone 20. Next, Rotary of Tirunelveli suburbs have registered 100%. I request the club president and secretary of Rotary of Tirunelveli suburbs to come forward and get the honor from our district governor. Next, Rotary of Palikotai have registered 100%. I request the president and secretary of Rotary of Palikotai along with AG Rotary Company. When we are honoring the sponsors of this seminar, our chairman, Rotary Process Center is honoring Rotary Process Governor Melview. Next, I will call upon Rotary Process Governor Dalton, honoring sponsors. Our chairman is honoring the sponsor of seminar, Rotary Process Governor Dalton, Rotary Process Governor Television. The seminar in the registration one of our important person, our chief AG of the state, Rotary Process Governor Jayaprakash Narayana Swami. Rotary Process Governor Jayaprakash Narayana Swami, the chief assistant governor of our degree 1 and 2. Our chairman is honoring. Thank you. இந்த அனைவருக்கும் இனிய மாலை. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சிறந்த முறையை விருது பெற்ற மற்றும் இதுவரை ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொபோட்டிக் பாடல்களை மற்றும் நலத்திட்டங்களை வழங்கிய இன்னும் வழங்கி வரும் எங்கள் மதிப்பிற்குரிய ஆளுநர் ரொட்டேரிய விளையாட்டு சங்கம் அவர்களுக்கு முதற்கடையாது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் இவன் முடித்து வென்றாய்ந்து அதனை அமர்ந்திடல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப எங்கள் சட்டத்தை நிறைவேற்ற நம்பிக்கையை தொடர்ந்து இந்த செமினாரை
2012-19 ரோட்டரி ஆண்டின் மாவட்டத்தின் சிறந்த தலைவர், சிறந்த செயலாளர், முதன்மை செயலர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விருதுகளை அவர்கள் எங்களுக்கு வழங்கியதை தற்போது நினைவு கூறுகிறேன். இந்த செமினாரை வெற்றிகர செமினாராக ஆக்கிய எங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் சேர்மன் ரோட்டரி எஸ்.எஸ். சங்கர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களது குடும்பத்தினருக்கும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய திருமதி சிவசுந்தரி சுப்பையா அவர்களுக்கும் மற்றும் அவர்களது மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மாவட்ட கற்றல் ஒருங்கிணைப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆர். அசோக் பட்வால் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரை பிரபல அறிக்கையான முதல் தலைமுறை புதுமையான தொழில்நுட்ப ரோட்டரி உதயநிலையில் பல சாதனைகளை கொண்ட ரோட்டரி இந்தியா லிட்ரேச்சர் ஹேப்பி ஸ்கூல்ஸ்கள் தேசிய தலைவர் பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி மைக்கேல் ராஜாராய் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடிமக்களும் எனக்கு நெறியாட்டம் காட்டுவது எங்களை மகிழ்ச்சி போக வைத்த கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரோட்டரி பிரபாகர் அவர்களுக்கும் எங்களது முகமது யூசுப் ராஜா அவர்களுக்கும் நன்றியை வாழ்க்கை வழங்கி வருவாய்க்கு பல சாதனைகளை படைத்தவர்கள் வருங்கால ஆளுநர்கள் ரோட்டரி தினேஷ் பாபு மற்றும் பசுமை காவலர் ரோட்டரி காந்தி அவர்களுக்கும் நன்றியை ரோட்டரி காந்தி அவர்களுக்கு நன்றியுடன் மற்றொன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் எல்லாத்தையும் கொண்டு போனது நல்ல ஒரு பயிரை கொண்டு போனதுக்காக அவர்களே வந்து ஒரு 1200 பயிர் வந்து வளர்த்தாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செமினாருக்காக தொடர்ந்து உழைப்பை வேண்டிய எங்களது உதவியாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி. திருநெல்வேலி கழகத்தின் தலைவர் ரோட்டரி சுப்பிரமணியன் என்ற விஜய் மற்றும் செயலாளர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த முன்னாள் ஆளுநர்கள் ரோட்டரி நாகபாண்டியன், ரோட்டரி ஜெசிந்தா தர்மா, ஐபிஜி ரோட்டரி வித்யாபுரி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த கருத்தரங்கிற்கு தங்களது பங்களிப்பை வழங்கிய முன்னாள் உதவி ஆளுநர்கள் கோயில்பட்டி ரோட்டரி சீஃப் அசிஸ்டன்ட் கவர்னர் ஜேபி அவர்களுக்கும் எங்களது முன்னாள் உதவியாளர் நெல்கியோ மீனாட்சி கொண்டா ரோட்டரி டாக்டர் தனிஷ் ஜோலரி ஹரிகிருஷ்ணன் கோட்டபாக்கம் ரோட்டரி கோஸ் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மற்றும் 36 உதவி ஆளுநர்களுக்கும் முன்னாள் உதவி ஆளுநர்களுக்கும் மாவட்ட மற்றும் மண்டல ரோட்டரி தலைவர்கள், கருத்தரங்கு குழு உறுப்பினர்கள், கழக தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தினத்தரணி ஆசிரியர் பப்ளிக் ரிலேஷன் சேர்மன் ராமலிங்கம் அவர்களுக்கும் இங்கு வந்து சிறப்பித்த விருந்தினர்கள், பயனாளிகள் மற்றும் ஒளிவுறு அமைப்புகள் செய்து கொடுத்தவர்களுக்கும் டெக்கரேஷன் போட்டோ சுவையான வகையை கொடுத்தவர்களுக்கும் வீடியோகிராஃபர்களுக்கும் நன்றிகள் போறாங்க. இதேபோல இந்த கருத்தரங்கின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் திருநெல்வேலி ரோட்டரி கழகத்தின் சார்பில் இதே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய அமோக இந்த இடத்தில் பூர்வீக இடங்கள், இந்த இடத்துக்கு எங்களுக்கு கொடுத்த திரு சத்திரன் புதுரான் பண்ணையார் சங்கரலிங்கம் பிள்ளையோட பேரன் திரு ஏ. சங்கரன் அவர்களை மேடையில் அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சரோஜினி கூட கேட்டுக்கிறேன்.
I request the chairman to adjourn the meeting for dinner. Chairman, silence.